கிட்ட வந்து உட்கார் மகளே. நான் மேன்மணி ரங்கால பரமேஸ்வரி நான். சரியா? என்னை பார்க்க நீ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறே. நான் சொல்லிட்டு புரியுதா? சரி அம்மான்னு சொல்லு. சரியா? பிரச்சனையில் இருக்கிற நீ. சரியா? எந்த இடம் போனாலும் உனக்கு சுற்றி சுற்றி பிரச்சனை தான் வருது. வீட்டில் வந்து நிம்மதியாக இல்லை. புரியுதா? நான் சொல்லத்தெல்லாம் இருந்துச்சு. ஆமாம் நடக்குது நடக்கலை. சரியா? ஆமாம்மா அப்படிதான் நடக்குது. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். சரியா? இதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கிறேன். சரியா? இப்ப இடைப்பட்ட காலமா 1 வருஷத்துக்கு மேல இது போல இருக்கு உனக்கு. புரியுதா? தேவதைகளை தேடி போய் எது கோவில போய் தேடி போலாமா, எதனா ஒரு பரிகாரம் பண்ணலாமா, எதை செய்யலாம்ன்ற சிந்தனை இருந்தாலும் தெய்வத்தை நோக்கி போக முடியல. தெய்வத்தை எதுக்கு நம்ம வணங்குறோம்? நம்மள எப்படி வச்சுன்னு இருக்குது? நம்ம நல்லா இருந்தோம், எந்த குறையும் இல்லாம நல்லா தான் இருந்த நீ. புரியுதா? பணத்துக்காக இருக்கட்டும், சாப்பிட இருக்கிற இடத்துக்காக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து இருந்தும் இல்லாதது போல இருக்குது உனக்கு. புரியுதா? தட்டில் சாப்பாடு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? நம்ம கை வச்சு தான் சாப்பிட முடியும், வாயில சாப்பிட முடியாது. கை வச்சு தானே அள்ளி சாப்பிடணும். அதுபோல உன் கண்ணுக்கு தெரிஞ்சு உனக்கு தேவையானது எல்லாமே இருந்து கூட இல்லாம இருக்குது. சரியா? இது வந்து ஏன் நடக்குது, எப்படி நடக்குது? திடீர்னு உடம்பு முடியாத போது ஒரு நேரம் நல்லா இருக்குது, ஒரு நேரம் நல்லா இருக்க மாட்டேது. சரியா? ஆலயத்துல ஒரு சில விஷயம்லாம் நடக்குது உனக்கு. புரியுதா? இரவு நேரத்தில் நிம்மதி தூக்கம் வர மாட்டேங்குது, சிந்தனையாவே இருக்குது. சரியா? ஏதோ போறாபோலியோ வராபோலியோன்ற சிந்தனைலாம் ஆலயத்துல நடக்குது. புரியுதா? இது வந்து செய்வன பிரச்சனை மகளே. இது வந்து ஏவல். இது புரியுதா? உங்க சொந்த பந்தங்களே யாரோ என்னவோ பண்ணிருக்கிறாங்க உங்களுக்கு. உயிர் போய் போய் திரும்புது. புரியுதா? உயிர் போய் போய் திரும்புது. இது வந்து அந்த பாலம் அங்கிட்டு கொடு. இது நீ வச்சுக்கோ, நீ அதை வச்சுக்கப்பா. சரி? இது 2 பேருக்கும் உனக்கு பாதுகாப்புக்கு. இது வந்து இந்த கனியை வந்து கூட வச்சிருக்கணும். புரியுதா? 5 நாள் பொறுத்து இல்லை 7 நாள் பொறுத்து மறுபடியும் இந்த இடத்துக்கு என்னை தேடி வந்து இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அந்த பரிகாரத்தை பண்ணாதான் உயிர் தப்பம். சரியா? எல்லாம் உயிருக்கு ஆபத்து இருக்குது, தீம்பு இருக்குது. சரியா? தொழிலை கட்டும், செல்வத்தை கட்டும், முன்னேற முடியாது நீ. புரியுதா? உனக்கு 10 ரூபாய் இருந்துச்சுன்னா கூட அதை சேர்த்து பிடிக்கணும் நினைச்சா கூட ஓடிக்கினே இருக்க மகட்டி சேர்த்து பிடிக்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே உனக்கு ஓடும். புரியுதா? ஒரு அமாவாசை பௌர்ணமி, ஒரு கிருத்திகை, ஒரு நல்ல நாள் அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடியே வீட்டில் பிரச்சனையோ, சண்டை சச்சரவும், மன கஷ்டமோ, மனக்குழப்பமோ, உட முடியாத போதோ எதனா தொடர்ந்து நடந்துக்கினே இருக்கும். புரிஞ்சுதா? அம்மான்னு சொல்லணும். இதுக்கு வந்து பரிகாரம் பண்ணிக்கிறடி மகளே. நீ இந்த பரிகாரம் என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும், ஏது பண்ணணும் பாலகனை கேட்டு தெரிஞ்சுக்கோ. நான் வந்து விளையாடுற பாலகனை கேட்டு தெரிஞ்சுக்கோ, அவன் சொல்லுவான். சரியா? 5 நாள் பொறுத்தோ இல்லை 7 நாள் பொறுத்தோ வந்து கேட்டுக்கோ. 2 நாள் உனக்கு அவகாசம் தரேன். இன்னைக்கு 1 கணக்கு. அப்போ 5 நாள் என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்கோ, இல்லை 7வது நாள் பார்த்து செஞ்சுக்கோ. இது வந்து மாலை நேரமா நீ வரணும். ஒரு 6 மணி 7 மணிக்கு அந்த இடத்துல இருக்கிறப்பல பார்த்துக்கணும். என்னென்ன தேவைப்படுது, அதுக்கு எங்க போய் இந்த பரிகாரத்தை பண்ணணும், மயானத்துக்கு போனோம். சரியா? சுடுகாட்டுக்கு போனோம். சரியா? இந்த பாலகனை எந்த பண்ணணும், என்ன தேவைப்படுதுன்னு பாலகனுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கோங்க.